ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சிவநெறி மையம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, திருமாணிக்குழி திருப்பதிகம். இந்த திருமாணிக்குழி என்ற திருத்தலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கடலூரிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் திருமாணிக்குழி. இந்த திருமாணிக்குழி திருத்தலத்தின் சிறப்பு என்னவென்று கேட்டால், வாமன அவதாரம் கொன்று 3 அடி மண் கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்து அவருக்கு அருள்பாலித்த திருமால் சிவபெருமானை வழிபட்ட தலம் இந்த திருமாணிக்குழி திருத்தலம். மகாபலி சக்கரவர்த்தி கொன்ற தோஷம் தன்னை நெருங்காமல் இருக்கவும், பாவம் தன்னை பிடியாமல் இருக்கவும் திருமாலே சிவபெருமானை வழிபட்ட தலம் இந்த திருமாணிக்குழி திருத்தலம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எங்கிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருமாணிக்குழி திருத்தலத்திற்கு உண்டு. என்னவென்று சொன்னால், இறைவன் இருக்கக்கூடிய கருவறையில் எப்போதும் திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கும். கருவறையினுடைய தரிசனம் பக்தர்களுக்கு எப்பொழுதும் கிடைக்காது. அபிஷேகம் அர்ச்சனைகள் முடிந்த பிறகு ஒரு 3 வினாடிகள் மட்டுமே கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசிப்பதற்காக திரைச்சீலை விலக்கப்படும். ஏன் என்ற காரணம் என்னவென்றால், இங்கே சிவசக்தியாக பள்ளியறை வடிவில் இங்கே இறைவன் உறைந்திருக்கின்ற காரணத்தினால் கருவறை தீப ஆராதனை வழிபாடு பக்தர்களுக்கு எந்நேரமும் இங்கே காட்சி அளிப்பது கிடையாது. அப்படியாப்பட்ட அற்புதமான திருத்தலம் இந்த திருமாணிக்குழி திருத்தலம். சிவ பக்தர்கள், மெய் அன்பர்கள் தம்முடைய வாழ்நாளில் என்றாவது ஒரு நாளாவது தரிசிக்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு திருத்தலம் என்று சொன்னால் இந்த திருமாணிக்குழி திருத்தலம். மாணி என்று சொன்னால் பிரம்மச்சாரி, இளமை, இளைஞன். அப்படி பிரம்மன், திருமால் அனைவரும், அரிச்சந்திரன், சூரிய பகவான் எல்லாரும் சென்று இறைவனை வணங்கிய தலம் இந்த திருமாணிக்குழி திருத்தலம். திருமாலே தன்னுடைய தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமானை வணங்கிய தலம் இதுவென்றால், மனிதர்களாகிய நாம் அனைவரும் நம்முடைய தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களில் இருந்து விடுபடவும், நம்முடைய முன்வினை பயனாக நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய தோஷங்கள் நம்மை விட்டு விலகும் கட்டாயம் இவ்வாலயத்திற்கு சென்று இவ்விறைவனை வழிபட வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் திருஞான சம்பந்தர் பெருமான் பாடியுள்ள 3ஆம் திருமுறையில் 77வது திருப்பதிகம் திருமாணிக்குழி திருப்பதிகம். அந்த பதிகத்தையும் நாம் பாராயணம் செய்து இறைவனை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பான திருமாணிக்குழி திருத்தலத்தினுடைய அற்புத நிகழ்வு கட்டாயம் நாம் தரிசித்தாக வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலம். திருஞான சம்பந்தர் பாடிய திருமாணிக்குழி திருப்பதிகத்தை பாட வல்லார்களுக்கு, கேட்க வல்லார்களுக்கு என்ன பலன் என்று சொன்னால், இப்பிறவியில் இம்மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் நல்லனவைகள் மட்டுமே நடைபெறும். அதோடு மட்டுமில்லாமல் மறுபிறப்பு உண்டாயின் மறுமையிலும் நமக்கு வீடு பேறு முக்தி என்பது கிடைக்கும் என்பது திருஞான சம்பந்தரின் இந்த தேவார திருமாணிக்குழி பதிகத்தின் பலனாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தேவார பதிகத்தை நாம் அனைவரும் ஓத கடமைப்பட்டவர்கள். அதனால் கட்டாயம் நாம் இந்த திருமாணிக்குழி திருப்பதிகத்தை பாராயணம் செய்ய இறைவன் நமக்கு கருணை அருள் புரிய வேண்டும் என்று அவரை நாம் பிரார்த்தனை செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.